வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி பொசஸ்டு பை தி இன்ஃபைனைட் செட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி இன்ஃபைனைட் செட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அது என்ன ப்ராப்பர்ட்டி? எவரி இன்ஃபைனைட் செட் இஸ் ஈக்விவேலண்ட் டு எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்றான். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்க, நமக்கு வந்து ஏன்னு ஒரு சப்செட் இருக்குன்னு, ஏன்னு ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு செட் இருக்கு, அது வந்து இன்ஃபைனைட் செட்டு. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பர் சப்செட் எடுத்துக்கலாம். ப்ராப்பர் சப்செட்டுன்னா நம்ம என்ன சொல்லணும், அதாவது பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஏல இருக்கும், ஏல அடிஷ்னலாக ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கும், அது எங்கே இருக்காது, பியில் இருக்காது. அப்போ தான் ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும். அப்போ இப்போ இப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியும், ஏல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஏ இன்ஃபைனைட்டாக இருந்து பி வந்து அதுக்கு ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் பிலையும் இருக்கும், இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் பி வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. அதாவது ஏ இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது பி ஏக்கு ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தாலும் cardinality of A, number of elements in A is the same as number of elements in B அப்படின்னு தான் இந்த ஃபேக்ட் சொல்கிறது. இந்த ஃபேக்ட் நமக்கு வந்து கொஞ்சம் ஒப்புத்துக்காத மாதிரி இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு. பட் வென் யூ சீரியஸாக நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு ஆக்சுவல் ப்ரூஃப் கொடுத்துட்டோம்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியராக எழுதி கொடுத்துட்டோம்னா, we will accept the fact that இந்த ப்ராப்பர்ட்டி ரியலி ட்ரூ தான் எங்கே இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே ட்ரூவாக இருக்காது, ஃபைனைட் செட்டில் இருக்காது. சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைனைட் செட்டுக்கு ட்ரூவாக இருக்காது. எப்படின்றதை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட் பார்க்கணும். சரிங்களா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இன்ஃபைனைட் செட்டுனா என்ன, ஈக்விவேலண்ட் செட்ஸ்னா என்ன, ப்ராப்பர் சப்செட்னா என்ன, இந்த மூணுத்துக்கான டெஃபினிஷனை பார்த்துருவோம். முதல்ல டெஃபினிஷனை பார்ப்போம். என்ன டெஃபினிஷன்? ஈக்விவேலண்ட் செட்டு அப்படின்னாலும் சரி, இல்லை ஈக்வி நியூமரஸ் செட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னாலும் சரி, ஆர் செட்ஸு ஆஃப் சேம் கார்டினாலிட்டி அப்படின்னு சொன்னாலும் சரி, எல்லாமே ஒரே மீனிங்கை தான். வெவ்வேறு புக்கில் ஒவ்வொரு மாதிரி எழுதியிருப்பாங்க. இப்போ டூ செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்விவேலண்ட். ஈக்விவேலண்ட்னா ரெண்டு செட்டுக்கும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏலையும் பிலையும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இஃப் தேர் இஸ் எ பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னது, அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ரெண்டு செட்டுக்கு இடையில ஏக்கும் பிக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் 1-to-1 இருக்கும், on-to-ஆகவும் இருக்கும் between A and B. ஸோ டூ செட்ஸு A and B are said to be equivalent if there is a bijection, அதாவது 1-to-1 correspondence, அதாவது 1-to-1 and on-to ஃபங்க்ஷன் between A and B இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். ஏ வந்து 1 2 3 4 4 எலிமெண்ட் இருக்குது, பி வந்து ஏபிசிடி 4. இது ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸி, நம்ம கவுண்ட் பண்ணியே பார்த்துலாம். 1 2 3 4, இங்கே 1 2 3 4 சேமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கலாம், உங்களுக்கு 1-to-1 இருக்கலாம், on-to-ஆகவும் இருக்கலாம். அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. 1 ஏக்கு மேப் பண்ணுங்கள், 2 பிக்கு மேப் பண்ணுங்கள், 3 சிக்கு மேப் பண்ணுங்கள், 4 டிக்கு மேப் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக 1-to-1 இருக்கும், on-to-ஆகவும் இருக்கும். அப்போ ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துட்டோமா நம்ம, அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். இது வந்து ஃபைனைட்டாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது. எப்போ இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன். ஏங்கிறது வந்து செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், பிங்கிறது செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், பி வந்து ஏக்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டு, பி வந்து ஏக்கு ப்ராப்பர் சப்செட். இது எக்ஸாம்பிள் தான் தரோம். பி கட்டாயமாக ஏக்கு ப்ராப்பர் சப்செட். ஏன்னா ஏல என்ன இருக்கும், 1 2 3 4 5 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் பியில் என்ன இருக்கும்னா 2 4 6 இது மட்டும்தான் இருக்கும். அப்போ 1 3 5 மிஸ்ஸிங். அதனால பி வந்து ப்ராப்பர் சப்செட்டு. இருந்தாலும் ஏல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் பிலேயும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், then f is a function from a to b defined by f of x is equal to என்ன பண்ணுங்க, 2xன்னு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எவரி எக்ஸ் இன் n அது கொடுத்து பாருங்கள். எக்ஸுக்கு 1 கொடுங்களேன், என்ன வேணும், எக்ஸு இங்கே இருக்க 1 இங்கே இருக்க 2க்கு மேப் ஆகும்.
எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்க வச்சுக்கலாம், இங்கே இருக்க 2 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், 4க்கு மேப் ஆகும். அப்புறம் எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரில் 3 வந்து ஈவன் இன்டீஜர்ஸில் 6க்கு மேப் ஆகும். அப்போ 4 வந்து 8க்கு மேப் ஆகும், 5 10க்கு மேப் ஆகும், 6 12க்கு மேப் ஆகும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னா 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் டுவாகவும் இருக்கும். கிளியரா? சரிங்களா? அப்போ இதான் வந்து அந்த பைஜெக்ஷன். அதே மாதிரி இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ வந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், பி வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். நல்லா தெரியும் இன்டீஜர்ஸ்குள்ளே யார் அடங்கிடுவா, நேச்சுரல் நம்பர்ஸ் ப்ராப்பர் சப்செட்டாக உட்காந்துரும். ஏன்னா இன்டீஜர்ஸில் நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், இதில் அது இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த என் வந்து இதுக்கு என்ன இடம், ஆட்டோமேட்டிக்காக பிக்கு வந்து ஏ வந்து பிக்கு வந்து ப்ராப்பர் சப்செட் ஆகிடும். ஆனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எண்ணில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் எதுலேயும் இருக்க போகுது, ஜெட்லேயும் இருக்க போகுது. எப்படி, நம்ம ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துட்டோன்னா சரியாக போயிடும். பாருங்கள், தென் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன், எங்கே ஏலேருந்து பிக்கு டிஃபைன் பண்ணலாம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஈவன் நம்பர்ஸ்ன்னு தனியாக பிரிச்சுக்கலாம், ஆட்னு பிரிச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து எனக்கு ஈவனாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா x/2ன்னு டிஃபைன் பண்ணுறங்க ஃபங்க்ஷனை. அதே எக்ஸ் வந்து ஆடாக இருந்ததுன்னா 1 - x/2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறங்க ஃபங்க்ஷனை. எப்படி, இப்போ பாருங்கள் எக்ஸு 1ன்னு கொடுங்களேன், 1 ஆடு தானே, அப்போ 1 - 1 என்ன ஆகிடும், எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்க, 1 - 1 0/2 0க்கு, அப்போ 1 வந்து 0க்கு மேப் ஆகிடும். எக்ஸு 2 கொடுங்களேன், 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2/2 2/2 1. அப்போ இங்கே இருக்க ஈவன் நம்பர்லாம் 2 வந்து 1க்கு மேப் ஆகிடுச்சு. அப்புறம் 3 கொடுங்களேன், 3 வந்து ஆடு, ஸோ 1 - 3ன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, -2/2 -1 வந்துடும். அதுக்கப்புறம் 4 கொடுத்தீங்கன்னா 4/2 2 ஆகிடும். அதுக்கப்புறம் 5 கொடுத்தீங்கன்னா 1 - 5/2 போட்டிங்கன்னா -4/2 -2 ஆகிடும். அதாவது என்ன மீனிங்னா இந்த எண்ணில் இருக்க ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகிடும்னா 1 2 3க்கு மேப் ஆகிடும். 1 2 3 அப்படி மேப் ஆகிடும். எண்ணில் இருக்க ஆட் நம்பர்லாம் 0 -1 -2 -3க்கு மேப் ஆகிடும். அப்போ இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இங்கே இமேஜ் கரெக்டாக இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்குது. அப்போ இந்த எஃப் என்ன ஆகிடும், பைஜெக்ஷன் ஆகிடும். மீனிங் என்ன, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எண்ணில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஜெட்டில் இருக்குது. இதுதான் வந்து ஈக்விவேலன்ட் செட்ஸு ஆர் ஈக்வி நியூமரஸ் செட்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்னோ 2nோ ஈக்விவேலண்ட், என்னும் ஜெட்டும் ஈக்விவேலண்ட். இதெல்லாம் எதனால் வருதுன்னா நல்லா பாருங்கள், இது ரெண்டு செட்டும் இன்ஃபைனைட் செட்டு. n வந்து 2nக்கு ப்ராப்பர் சப்செட்டு, n வந்து ஜெட்டுக்கு ப்ராப்பர் செட்டு சப்செட்டு. அப்போ இது ரெண்டும் ஈக்விவேலண்ட் வருது. எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்ஸும் இன்வால்வ் ஆகிற செட்ஸு ஏ அண்ட் பி ரெண்டுமே என்னவா இருக்குன்னா இன்ஃபைனைட் செட்ஸாக இருக்குது. இது எக்ஸாம்பிள் தான், ஆனால் நம்ம இன்னும் ப்ரூஃப் தரலை. சரி, ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்டில் கொடுப்போம். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள், அடுத்த டெஃபினிஷன். A is said to be a subset of B if every element of A is also an element of B. ஸோ ஏ வந்து பிக்கு சப்செட்டாக இருக்கணும்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஏ வந்து பிக்கு சப்செட் ஆகிடும். எப்போ ப்ராப்பர் சப்செட் சொல்லுவான், a set A is said to be a proper subset of B if every element of A is also an element of B. ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கணும் அண்ட் பியில் there is at least one element in B which is not in A. அப்படி இருந்தால் அதை நீங்கள் ப்ராப்பர் சப்செட் சொல்லலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம் பாருங்கள். 1 2 3 இங்கே என்ன பண்ணலாம், 3 2 1 ஆர்டர் தான் மாற்றிடுங்க. அப்போ ஏ வந்து பிக்கு சப்செட்டுன்னு சொல்லிக்கலாம். அதே சமயத்தில் பியும் ஏக்கு சப்செட் ஆகிடும். ஏன்னா ஏல இருக்கிறதுலாம் பியில் இருக்குது, பியில் இருக்கலாம் ஏல இருக்குது. இன்ஃபேக்ட் ரெண்டுமே ஈக்குவல் செட்ஸ் இந்த கேஸில். பட் ஏ வந்து பிக்கு இங்கே சப்செட்டு. அதே இங்கே பாருங்கள், ஏ வந்து 1 2 இருக்குது, பி என்னது 1 2 3. அப்போ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்குது. அப்போ ஆனால் பியில் 3ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது எங்கே இல்லை, ஏல இல்லை. அப்போ ஏ வந்து பிக்கு இங்கே ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்டை இப்படி எழுதணும் யூஸ்வலாக. சரிங்களா? இப்போ ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ஒரு செட்டை எப்போ இன்ஃபைனைட் சொல்லுவோம், a set is said to be infinite if it is not finite and empty. அது ஃபைனைட்டாகவும் இருக்கக்கூடாது, எம்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த செட்டை வந்து இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல எம்டிங்கிறத விட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு கண்டிஷனும் சேர்த்துக்கணும். ஒரு செட்டு இன்ஃபைனைட்டாக இருக்கணும்னா அது ஃபைனைட்டாகவும் இருக்கக்கூடாது, எம்டி செட்டாகவும் இருக்கக்கூடாது. அதாவது இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், தட் இஸ் ஏ இஸ் செட் டு பி இன்ஃபைனைட் இஃப் ஆர் எ செட் இஸ் செட் டு பி இன்ஃபைனைட். எ செட்டு இஸ் செட் டு பி இன்ஃபைனைட்
அதாவது எஸ்ஸுங்கிற செட் இன்ஃபைனைட்டாக இருக்கணும். எஸ் என்னவாக இருக்கணும் உங்களுக்கு? நான் எம்டியாக இருக்கணும். அண்ட் ஃபார் எவ்வரி n in n, ஃபார் எவ்வரி n in n there is no bijection from nn. இந்த செட்லேருந்து இந்த செட்டுக்கு பைஜெக்ஷன் இருக்கக்கூடாது. இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு பைஜெக்ஷன் கண்டுபிடிச்சினா அதான் டெஃபினிஷன் ஆஃப் ஃபைனைட் செட்டு. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, நெகேட் பண்ணுறது இன்ஃபைனைட் செட்டுக்கு டெஃபினிஷன். அதாவது ஒரு செட்டு இன்ஃபைனைட்டாக இருக்கணும்னா இதான் கண்டிஷன். என்ன கண்டிஷனு? ஒரு செட்டு இன்ஃபைனைட்டாக இருக்கணும்னா அது முதல்ல எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன், தேர் எக்ஸிஸ்ட் நோ பைஜெக்ஷன் எஃப் ஃப்ரம் nn to on to s for any n in s. ஸோ இந்த n வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கணும். அதுக்கும் இந்த nn-க்கும் இந்த செட்டுக்கும் எஸ்ஸுக்கும் ஒரு பைஜெக்ஷன் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பைஜெக்ஷனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த செட்டு இன்ஃபைனைட் ஆகிடும். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட்டு நம்மளால் இப்போ we are all set to prove the proof of the fact. என்ன ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா இதான் ஃபேக்டோட ப்ரூஃபு. இதான் ஃபேக்ட். எவ்வரி இன்ஃபைனைட் செட் இஸ் equivalent to a proper subset of itself அப்படின்னு நம்ம இது ஸ்டேட்மெண்ட். அதுக்கு நம்ம 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஆனால் எக்ஸாம்பிள் ப்ரூஃப் ஆகாது பாய்ஸ். எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ப்ரூஃப். அஃப்கோர்ஸ் வி ஹவ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இதை ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை வந்து ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.